Gomathi kitchen subscribe பண்ணாதவங்க subscribe பட்டனை press பண்ணுங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும்னா பக்கத்துல இருக்க bell பட்டனை மறக்காம press பண்ணிக்கோங்க. Hello friends, welcome back to Gomathi's kitchen. நம்ம இன்னைக்கு தேங்காய் சாதம் எப்படி செய்யலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னங்கறத பாத்துருவோம். நான் இன்னைக்கு ரைஸ் குக்கர் கப்புக்கு உள்ள 1/2 கப் அரிசி எடுத்து உப்பு போட்டு இந்த மாதிரி பொளன்னு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். 1/2 கப் சாதத்துக்குன்னு பாத்தீங்க அப்படினா நான் இன்னைக்கு 1 கப் அளவுல துருவின தேங்காய் ஃப்ரெஷ்ஷான தேங்காவா எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு 1/2 டேபிள்ஸ்பூன் கடுகும் கடலை பருப்பும் சேர்ந்து 1/2 டேபிள்ஸ்பூன் எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு 1 டேபிள்ஸ்பூன் நெய்யும் 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெயும் தேவைப்படும். 10 முந்திரி பருப்பை இந்த மாதிரி உடைச்சு எடுத்து வச்சிருக்கிறேன். நான் காரத்துக்கு 2 வரமிளகாய், கருவேப்பிலை கொஞ்சம், உப்பு தேவையான அளவு. இது எல்லாம் தான் நம்ம இன்னைக்கு தேங்காய் சாதம் செய்ய தேவையான பொருட்கள். இதை வச்சு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஒரு சட்டியில் நான் எடுத்து வச்சிருக்கிற நெய்யையும் எண்ணெய் 1 டேபிள்ஸ்பூனையும் ஊற்றி நல்லா காய வச்சிடணும். அது நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கிற 1/2 டேபிள்ஸ்பூன் கடுகு, 1/2 டேபிள்ஸ்பூன் கடலை பருப்பையும் போட்டுட்டு நல்லா பொரிஞ்சு செவந்து வரணும். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கிற முந்திரி பருப்பையும் வரமிளகாவையும் சேர்த்து முந்திரி பருப்பு செவந்து வர வரைக்கும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. இப்பயே கூட கருவேப்பிலையும் இந்த மாதிரி பிச்சு போட்டு சேர்த்துக்கிட்டிங்கன்னா வாசம் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ எல்லாம் பொரிஞ்சு செவந்ததுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கிற தேங்காய் துருவினதையும் போட்டுட்டு நல்ல ஒரு லைட் கோல்டன் கலராக செவந்து வர அளவுக்கு இதை கலந்து நம்ம வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா தான் நம்ம இப்போ கொஞ்சம் இதுக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் போட்டுக்கிறேன் நான். ஏன்னா ஏற்கனவே சாதத்தில் உப்பு போட்டு தான் வேக வச்சிருக்கிறேன். சப்போஸ் நீங்கள் உப்பு போடாமல் வேக வச்சிருக்கீங்க அப்படின்னா இதில் கொஞ்சம் உப்பு அதிகமாக போட்டுக்கோங்க. இப்போ சாதத்தை இதில் போட்டுட்டு மீடியம் தீயிலே வச்சு நல்லா கலந்து விட்டோம் அப்படின்னா எல்லாம் ஈவனாக கலந்துரும். இப்போ நம்ம சுவையான தேங்காய் சாதம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துல ரெடி ஆகிடும். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இதோட நீங்கள் எந்த ஒரு நான்வெஜ் இல்லை வெஜிடேரியன் சைட் டிஷ்ஷை வறுவல் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா டேஸ்ட் நல்லா இருக்கும். சாதம் கண்டிப்பாக இந்த மாதிரி பொலன்னு இருந்தால் தான் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இதே மாதிரி இதே அளவுகளோட செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.